நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகின்றார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். ஆமென். உங்க குடும்பத்தில் இன்றைக்கு நீங்கள் போய் கால்களை வைக்கும் பொழுது தெய்வ பிரசன்னம் அங்கே உண்டாயிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இதுவரையும் வீட்டுக்கு போகணும்னு சொன்னா மனசுக்கு பிடிக்காது. ஏனென்றால் வீட்டில் அவ்வளவு நோவுகள், அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு சஞ்சலங்கள் கட்டுக்கட்டா இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றார், இன்று நீ உன் வீட்டில் கால்களை வைக்கும் பொழுது தேவதூதனானவர் கர்த்தர் அங்கே நிற்பதனை பார்ப்பாய். அக்கினிமயமான மாட்சிமையோடு கர்த்தர் நிற்பதை பார்ப்பாய். ஓ ரிக்காபா சந்தரபா, சாபமான உன் வீட்டில் ஆசீர்வாதம் பிறப்பதனை பார்ப்பாய். அதிசயம் நடக்கும். உன் சரித்திரத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். உன் குடும்பத்தின் சரித்திரத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். உன் பிள்ளைகளின் சரித்திரத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். கண்ணீரோடு கேட்கிற உனக்கு, தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய கண்ணீருக்கு பலன் வரப் போகிறது. எனக்கு ஒரு வேலை இல்லையே, வெளிநாட்டு பயணம் தடைபட்டு போயிற்றே, வேதனைக்கு மேல் வேதனை, கஷ்டப்படுகிறேனே ஆண்டவரே, என் கஷ்டம் மாறிவிடாதா? என்னுடைய தீங்குகள் மாறாதோ? என் துக்கங்கள் நீங்கி போகாதோ? கர்த்தர் சொல்லுகிறார், நீ கலங்காதே, உன் கண்ணீரை கண்டே. தேவன் உன்னை எடுப்பித்து கட்ட போகிறார். உன் குடும்பத்தை கர்த்தர் எடுப்பித்து கட்ட போகிறார். தேவனுடைய கிரியையை பார்ப்பாய். வெற்றிடமாயிருக்கிற உன்னை கர்த்தர் நிரம்பி வழிகிற பத்திரமாய் மாற்றுவார். கர்த்தருடைய கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. கண்ணீரோடு இருக்கிற உன்னை கர்த்தருடைய கண்கள் காண்கிறது. ஆமென். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகின்றார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார்.